விசிகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கு இருக்கும் போதே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு அடுத்த நிலையில விசிகா இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா விசிகாக்கு 2 எம்பிக்கள் தான் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்கு 9 எம்பிக்கள் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி கூட வலிமை இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் அவர்கள் அங்க பதிவு பண்றாங்க. அது எப்படி முதல்வர் உட்கார வச்சுக்கிட்டா தொல் திருமாவளவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பாங்க? கூட்டணியில விரிசலை ஏற்படுத்த வேண்டிய வேலையில தொல் திருமாவளவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கருத்துக்களையும் துரைமுருகன் போன்ற தலைவர்கள் முன் வச்சிருக்காங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இத்தனை சீட் வேண்டும். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் கொடுக்கப்படுது, 2லையுமே விசிகா வெற்றி பெறாங்க. விழுப்புரம், சிதம்பரம் 2 நாடாளுமன்ற தொகுதியிலுமே விசிகா வெற்றி பெறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை விட அதிகமான தொகுதிகள், அதாவது 4 தொகுதிகளுக்கு மேலாக எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற நிலையில விசிகா இருப்பதாகத்தான், அதாவது தொகுதிகள் வாங்குவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நாம தேர்தல் களம் காணணும் அப்படிங்கிறத உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வலுவோடு இருக்கக்கூடிய கட்சி தான் அப்படிங்கிறதையும் தொல் திருமாவளவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செக் வைப்பதற்கு. நான் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுங்க, எனக்கு திருப்தி இல்லாத வகையில் நீங்க எண்ணிக்கையிலான தொகுதியை சொன்னீங்க அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு வெயிட்டான ஒரு ரூலிங் பார்ட்டியா இருந்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலையும் வலுவிழந்து கிடக்குது, டெல்லியிலையும் வலுவிழந்து கிடக்குது. அப்போ எந்த இதுக்கும் பலன் இல்லாத ஒரு கட்சியோட நாம எதுக்கு பயணிக்கணும்? அப்ப நாம கொடுக்கக்கூடிய தொகுதிகளை அவங்க வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தா ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாடு ஒரு மிகப்பெரிய தோற்றத்தோடு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் பார்வையில் எழுச்சியா வீழ்ச்சியா? இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எழுச்சியா வீழ்ச்சியா அப்படிங்கிறத தாண்டி அங்கு அமர்ந்திருந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, அதாவது திமுகவுக்கு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்வர் அவர்கள் அந்த ஸ்டேஜில் அமர்ந்திருக்கும் போதே தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில விஷயங்கள் உள்நோக்கத்தோடு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரா, திமுகவுக்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் எல்லார் மத்தியிலுமே எழுந்துகிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கு சிறுத்தைகள் மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற கருத்துக்களை தொல் திருமாவளவன் முன்வைக்கிறாரு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்ததிலிருந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது திராவிடர்களுக்கான நாடு, திராவிட மாடல் ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அழுத்த திருத்தமாக வச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிடித்த பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசினாலும் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கும் போதே இது சிறுத்தைகளுடைய மாநிலம் அப்படிங்கிற கருத்துக்களை தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த திராவிட மாடல், திராவிடர்களுக்கான மாநிலம் அப்படிங்கிறதை தாண்டி சிறுத்தைகள் வலிமையாக இருக்கிறார்கள், இந்த திராவிடர்களை விட, திராவிட மாடல் ஆட்சியை விட விசிகா வலிமையாக இருக்கிறது, சிறுத்தைகள் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். என்ன உள்நோக்கம் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு தான் வெளிச்சம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநாட்டில் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக போன்ற வலிமையான கட்சிக்கு அடுத்த நிலையில் விசிகா இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி பிரதிநிதிகளும் அங்கே அமர்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கு இருக்கும் போதே இந்த 2 கட்சிகளுக்கு அடுத்த நிலையில் விசிகா இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் விசிகாக்கு 2 எம்பிக்கள் தான் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்கு 9 எம்பிக்கள் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட வலிமை இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் அவர்கள் அங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணி அங்கு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சினா நாங்கள் தான் வலிமையான கட்சி, வேற எந்த கட்சியுமே இந்த கூட்டணியில் வலிமை இல்லாத கட்சி தான் இருக்குது. இன்னொரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் விசிகாவுக்கு கிளைகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ மற்ற கட்சிகளுக்கு, காங்கிரஸ், மதிமுக போன்ற கட்சிகளுக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறதை நாம எடுத்துக்கலாம். அப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் அப்போ நடக்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதுவும் இந்த மாதம் கடைசியில தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்து திமுகவோடு விசிகா பேச போறாங்க. இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தை டார்கெட் பண்ணி தான் அப்போ திமுகவில் எங்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுக்கணும், நாங்க தான் ஒரு வலிமையான கட்சி, இந்த கூட்டணியில வலிமையோடு இருக்கக்கூடிய கட்சி நாங்க தான், மற்ற கட்சிகள் கிடையாது,
திமுக அதிமுகவுக்கு அடுத்த நிலையில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து ஸ்டேஜில் உட்கார வைத்து தொல் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செக்கை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு முதல்வர்களை தள்ளி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையிலையும் நாம எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 10 நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கியிருந்தாங்க. இந்த முறை அதை விட அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஒரு 4-5 தொகுதிகளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. விசிக 2 தொகுதியில போட்டியிட்ட விசிக பொறுத்த வரைக்கும் நாங்க காங்கிரஸை விட வலிமையான கட்சி தான் அப்படிங்கும் போது காங்கிரசுக்கு கொடுத்த தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் தொல் திருமாவளவர்கள் தற்போதைய நிலையிலேயே இந்த பேச்சை சூசகமாக முதல்வர் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொல் திருமாவளவர்கள் பேசிய அடுத்த நிமிடமே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், அதாவது துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கோபத்துக்கு உள்ளாகி இருக்காரு, கொந்தளிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்களும் கட்சி மட்டத்திலிருந்து வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. அது எப்படி முதல்வர் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டே தொல் திருமாவளவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பாங்க? கூட்டணியில விரிசலை ஏற்படுத்த வேண்டிய வேலையில தொல் திருமாவளவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னா கருத்துக்களையும் துரைமுருகன் போன்ற தலைவர்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் நாம தெரிவிச்சோம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எழுச்சியா அப்படிங்கிறத தாண்டி திமுகவிற்கு வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துக்களை முதல்லயே முன் வச்சேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்குள்ளேயே இந்த எம்பி சீட் யார் யாருக்கு செல்ல போறது அப்படிங்கிற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த சீனியர் தலைவர்களுக்கு 70-75 வயதை கடந்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு இந்த நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலையில முதல்வர் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் ஏற்கனவே நாம வீடியோவில் பேசியிருந்தோம். ஒரு 10 எம்பிக்களுக்கு, இப்போ சிட்டிங் எம்பிக்களுக்கு சீட் கிடைக்காது, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை, வயது முதிர்வின் காரணமாக அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட மாட்டேங்கிறாங்க, 10 எம்பிக்களுக்கு சீட் இல்லை அப்படிங்கிற தகவல்களும் திமுக வட்டாரத்தில் வந்து ஏற்கனவே வெளியே வந்துச்சு, நாம பேசி இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு செக்கை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஜனவரி 21ஆம் தேதி இளைஞர் அணி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு முடிந்த பிறகு இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், இந்த இளைஞர் அணி மாநாட்டை ஏற்பாடு செய்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நேற்று ஜனவரி 26ஆம் தேதி தன்னுடைய இல்லத்தில் வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்ரீட் விருந்து கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வின் போது பேசும்போது தான் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்கெல்லாம் சீட் வாங்கப்படும், எம்பிக்களாக தேர்தலில் போட்டியிடுவாங்க, இளைஞர் அணியை நாம வலிமைப்படுத்தணும், அதனால அதிக அளவு சீட் இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அப்ப இதை பார்க்கும் போது என்னதான் உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு கருத்துக்களை சொன்னாலும் இதை நம்ம சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. என்னன்னா, ஒரு நிழல் முதல்வர் போல உதயநிதி ஸ்டாலின் தான் செயல்பட்டு இருக்காங்க, முதல்வருடைய மகன். அதனால கண்டிப்பாக இளைஞர் அணிக்கு அதிக எம்பி சீட் கொடுக்க வேண்டிய நிலையில தான் திமுக தலைமை, முக்கியமான தலைவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் மிக அழுத்த திருத்தமான ஒரு கேள்விகளா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ விசிகாக்கு அந்த காங்கிரஸை விட அதிகமான சீட் வேணுன்ற ஒரு வச்சிங்களா சார்? இப்போ அதிகமான சீட்னா இரட்டை இலக்கத்தில் கேட்க முடியாது, அது அவங்களுக்கே அவங்களோட லெவல் தெரியும். இப்போ ஒற்றை இலக்கம்னா கணிசமான இலக்குகளை அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க கேட்டாலும் திமுக அந்த அளவு தர இடத்துல இருக்கா இப்போதைக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, திமுக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும், விசிகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இத்தனை சீட் வேண்டும். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் கொடுக்கப்படுது, 2லையுமே விசிகா வெற்றி பெறாங்க. விழுப்புரம், சிதம்பரம் 2 நாடாளுமன்ற தொகுதியிலுமே விசிகா வெற்றி பெறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை விட அதிகமான தொகுதிகள், அதாவது 4 தொகுதிகளுக்கு மேலாக எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற நிலையில் விசிகா இருப்பதாகத்தான் விசிகா வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிச்சுட்டு இருக்கு. அதாவது 4+1, அது 4 நாடாளுமன்ற தொகுதிகள் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்தாலும் ராஜ்யசபாவில் ஒரு சீட், 5 சீட். அதனால தான் இப்போ காங்கிரஸ் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே தெரிவித்தேன். காங்கிரஸுக்கே திமுக ஒரு 5 தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் திமுக அலையன்ஸில் ஒரு வலிமையான கட்சி, திமுக அடுத்த நிலையில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு அதிகமான சீட் வேண்டும், அதாவது காங்கிரஸை விட அதிகமான சீட் வேண்டும், இல்லாத நிலையில் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியில் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற நிலையில தொல் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம எடுத்துக்க முடியும். திருமாவளவன் அவர்கள் 4 சீட் 4+1 கேட்டாலும் திமுக தலைமை கொடுக்குமானா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம தெரிவிச்சோம், திமுகவில் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்காங்க, அத்தனை கட்சிகளுக்குமே தொகுதி கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டி,
காங்கிரஸுக்கும் அதிகமான தொகுதிகளை கொடுக்கணும். கடந்த முறை 10 தொகுதிகள், இந்த முறை 10க்கு குறையாத தொகுதியில் அவங்க கேட்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கு அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எக்காரணத்தை கொண்டுட்டு நாம சமரசமே ஆகிறது கிடையாது, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறது கிடையாது அப்படிங்கிற முடிவுலையும் திடமாக இருந்துட்டு இருக்காங்க. அதாவது தொகுதிகள் வாங்குவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நாம தேர்தல் களம் காணணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவும் வலிமையாக இருக்கிறது, இந்த பக்கம் அதிமுகவும் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறத வச்சு பார்க்கும்போது தான் திமுக நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதியில் கொடுக்கலைன்னா நாம அதிமுக பக்கம் செல்வதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமாக சூசகமாக அந்த மாநாட்டில் பதிவு பண்றாரு. அப்போ அதிமுகவும் ஒரு வலிமையான ஒரு பெரிய கட்சி தான். அதிமுக நமக்கு தெரியும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு அணிகளாக பிரிந்து கிடக்கிறது. எடப்பாடி தலைமையில் அதிமுக இருந்தாலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா காலத்து அதிமுக போல வாக்கு வங்கியை வச்சிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ வாக்குகளை பொறுத்த வரைக்கும் சிதறி கிடக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக ஒரு வலுவோடு இருக்கக்கூடிய கட்சி தான் அப்படிங்கிறதையும் தொல் திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செக் வைப்பதற்கு. நான் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுங்க, எனக்கு திருப்தி இல்லாத வகையில் நீங்க எண்ணிக்கையிலான தொகுதியை சொன்னீங்க அப்படின்னா நான் திமுக விட்டு அதிமுக பக்கம் செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை பதிவு பண்றாங்க. ஆனாலும் திமுக இத்தனை தொகுதிகளை கொடுக்க முடியாது. அப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தொகுதிகள் கொடுக்கலன்னா அவங்க எது போன்ற முடிவுகளை எடுக்க போறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க கூட்டணியில மிகப்பெரிய அளவில் கட்சிகள் கிடையாது. இப்போ இங்க காங்கிரஸ் இருப்பது போல மிகப்பெரிய கட்சிகள்லாம் கிடையாது. பாஜகவை கட் பண்ணி விட்டாங்க. அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகம், பாண்டிச்சேரி 40 தொகுதிகளும் அதிமுக கையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுக அதிகமான தொகுதிகளை கொடுத்து தூக்குவதற்கான ஒரு நிலையும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவில் பாமக வரும் அப்படிங்கிற பேச்சுக்கு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாமக அப்படின்னு திமுக பக்கம் வந்துவிடும், பாமக ரகசியமாக திமுக கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாநாட்டின் மூலமாக பாமக இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ திருமாவளவன் தான் இந்த கூட்டணி தொடரணும், பாமக வரமாட்டாங்க. அப்போ பாமக வரமாட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு திருப்திகரமான சீட்டை கொடுங்க அப்படிங்கிற டிமாண்டை இவங்க வைப்பாங்க. பாமக கூட்டணியில் வரப்போகுது அப்படின்னா திருமாவளவன் திமுக கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். கொடுக்கக்கூடிய தொகுதியை ஏற்றுக்கிட்டு நாம இங்கே இருப்போம், பாமக அவங்க அதிக தொகுதியை கொடுத்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. அப்போ பாமக வரலைன்னா விசிகா டிமாண்ட் அதிகமாக வைப்பாங்க. அப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேற்று குடியரசு தின நிகழ்வில் நடந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்திலையும் பாமக சார்பாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாமக அதிமுக பக்கம் அல்லது பாஜக பக்கம் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறத பாமக அது பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் திருமாவளவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் அமைஞ்சிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி கையாள போகிறது. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுடைய இந்த மாநாட்டில் பேச்சை பார்த்துட்டு மிகப்பெரிய அளவில் கோபத்துக்கு உள்ளாகிட்டாரு, கொந்தளிச்சிருக்காரு. ஏன்னா முதல்வர்களை வச்சுக்கிட்டே இது சிறுத்தைகளுக்கான மாநாடுன்னா நாம அண்ணா காலத்திலிருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு திராவிட கட்சி, திராவிட மாடல் ஆட்சி, இதை விமர்சிக்கிறாரா திருமாவளவன் அப்படின்னு சொல்லி கோபத்துக்கு உள்ளானதாகவும் திமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு செய்திகள் கிடைச்சிருக்கு. அப்போ திருமாவளவன் அதிக தொகுதிகள் கேட்டாலும் திமுக அந்த தொகுதிகளை கொடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயம் பேசுகிறார். தமிழ்நாட்டில் நாம தான் இங்கே ஜெயிக்க போகிறோம், பகைவர்களையும் துரோகிகளையும் அடையாளம் காட்ட போகிறோம், ஆனால் இதே கூட்டணி தேசிய அளவிலையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் அந்த நேற்றையே நம்ம ஒரு சில விஷயம் நம்ம பேசியிருக்கோம் சார். என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, மம்தா பானர்ஜி வெளியே வந்திருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காங்க, இப்போ நிதிஷ்குமார் இஷ்யூவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதை தெரியாமையே அவர் அங்கே பேசியிருக்காரு. ஆளே இல்லாத கூட்டணியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்டி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதில் இப்படி நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தலைவரோ அதே போல தான் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த அலையன்ஸை எடுத்துட்டு போகணும், இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற நிலையில் முயற்சிகள் எடுத்து வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு கட்சிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அந்த கட்சிகள் எந்த கருத்தை முன் வச்சு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சுட்டி காட்டி தான் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. ஐஎன்டி அலையன்ஸை சுட்டி காட்டல. காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் சீட் கொடுக்க மாட்டோம், காங்கிரஸ் கட்சி கூட நாங்கள் கூட்டணி கிடையாது, ஆனால் ஐஎன்டிஐ அலையன்ஸில் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியை சுட்டி காட்டி ஒவ்வொரு கட்சியாக வெளியேறிக்கிட்டு இருக்கு.
இன்னும் ஒரு வாரம் போச்சு அப்படின்னா அங்க 25க்கு மேற்பட்ட கட்சிகள் அந்த அலையன்ஸ்ல இருந்தாங்க. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துல அந்த அலையன்ஸ்ல எத்தனை கட்சிகள் இருக்க போகுது அப்படின்னு கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒன்னொன்னா வெளியே சாரியா வெளியே போயிருவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடி போல தான் கைப்புள்ள மாதிரி சிங்கிளா தான் இருக்கணும் அந்த நிலையில சென்றுகிட்டு இருக்கு. ஆனா முதல்வர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல நாம வெற்றி பெறணும், பாஜக வீழ்த்தணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த தகவலை முதல்வர் அவர்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அப்டேட்டோடு தான் அந்த தகவலை அங்கு பேசியிருக்காரா, அது இந்த அப்டேட்டுகள் அவருக்கு கொடுக்கப்படலையா அப்படிங்கிற கேள்விகள் கூட இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நாம பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் தெரிவிக்கிறார் அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியா திமுக இருந்துகிட்டு இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழகம் பாண்டிச்சேரியில் 39 எம்பிக்களை வந்து திமுக கைப்பற்றி இருக்கிறது, திமுக கூட்டணி கைப்பற்றி இருக்காங்க. அப்ப இங்க வந்து அலையன்ஸ் வந்து ஒரு வெயிட்டான அலையன்ஸா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப தமிழகத்தில் பாஜக விட மாட்டோம்னா ஓகே ஏத்துக்கலாம். ஆனா இந்தியாவிலேயே பாஜக வீழ்த்தும் அப்படின்னா இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா தான் நான் பார்க்க முடியுமே தவிர பாஜக வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஏன்னா அங்க இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய கட்சிகள் பாஜக பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்காங்க. பாஜக பக்கம் வரலைன்னாலும் பரவாயில்ல. இப்ப நிதிஷ்குமார் அங்க பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் அவர் பாஜக கட்சியுடைய பாஜக கூட்டணியுடைய முதலமைச்சராக மீண்டும் பீகார்ல ஆட்சி ஏற்பார். அதாவது பீகார்ல ஆட்சி கலைப்பு செய்து மீண்டும் பாஜக சார்பாக முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற செய்தியை தான் கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இது போன்று ஐஎன்டிஐ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறுவதும் பாஜக பக்கம் வரக்கூடியதும் பாஜக வலிமையை நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே தான் சொல்லும். அப்போ பாஜக 300+ அப்படின்ற தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல சொல்லப்படக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் போச்சுன்னா நாங்க 400க்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா போன்ற தலைவர்கள் வெளிப்படையாகவே அறிவிப்பாங்க. அந்த நிலையில பாஜக வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் ஐஎன்டிஐ கூட்டணி வீழ்ச்சி கண்டுகிட்டு இருக்கு. சோ இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் முதல்வர் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்தாரா அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விரைவாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க இருக்குது தேர்தல் கூட்டணி குறித்து எத்தனை சீட்டு அப்படின்ட்டு காங்கிரஸுக்கு விரைவாகவே பேச இருக்கிறாங்க. இதில் உடன்பாடு எட்டலைன்னா இவங்க எடுத்த முடிவே இப்போ ஸ்டாலின் எடுத்துருவாரா சார்? கண்டிப்பா எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம கடந்த வீடியோக்குள்ள கூட தெரிவிச்சிருந்தோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் ஒரு வலிமையோடு இருந்தால்தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சி கூட எதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சென்ட்ரலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றும். ஆட்சியை கைப்பற்றினா நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் உருவாகும். மத்தியில் வந்து நம்முடைய கூட்டணி அரசு, மாநிலத்தில் நம்ம அரசு அப்படிங்கும்போது பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலையில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேய்புரை போல தேய்ந்து வந்தது மட்டுமல்லாமல் இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளும் புறக்கணிக்கிறது. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தனிச்சு போட்டியிட்டெல்லாம் இந்திய அளவில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. கடந்த முறை வந்து 3 டிஜிட்டை கூட தாண்ட முடியல காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ் கட்சி அங்கே எதிர்க்கட்சியாக அமருமா அப்படிங்கிற கேள்விகள் கூட உருவாகிட்டு இருக்கும். ஏன்னா மம்தா பானர்ஜி அல்லது திமுக போன்ற கட்சிகள் கூட எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கான ஒரு அதிகமான எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ நாம என்ன காரணத்துக்காக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எழும். அதாவது இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு வெயிட்டான ஒரு ரூலிங் பார்ட்டியா இருந்துகிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலையும் வலுவிழந்து கிடக்குது, டெல்லியிலையும் வலுவிழந்து கிடக்குது. அப்போ எந்த இதுக்கும் பலன் இல்லாத ஒரு கட்சியோட நாம எதுக்கு பயணிக்கணும்? அப்ப நாம கொடுக்கக்கூடிய தொகுதிகளை அவங்க வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தா சரி, கொடுத்து சிறுபான்மையினர் வாக்குக்காக நாம வந்து கூட்டணியில தொடரலாம். இல்ல அதிகமான தொகுதிகள் வேண்டும் டிமாண்டை வச்சோம் அப்படின்னா இறுதியில நாமளும் காங்கிரஸை கட் பண்ணி விட்டுடலாம். ஐஎன்டி அலையன்ஸ்ல தொடர்ந்து பயணிக்கலாம். நாமளும் ஐஎன்டி அலையன்ஸ்ல இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி கூட இங்க தொகுதி பங்கீடு கிடையாது, காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை திமுக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. நேற்று நடந்த விசிகா மாநாட்டில் திமுக ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசலை திருமாவளவன் அவர்கள். அப்புறம் தலித் இன மக்களுக்காக எந்த சிறப்பு அம்சங்களையும் அந்த மேடையில் பேசலை. தீர்மானத்திலையும் ஒரு சில இடத்துல மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காரு அந்த தலித் இன மக்களுக்காக. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தொழில் திருமாவளவர்கள் அந்த மேடையில் திமுகவை புகழ்ந்து பேசலை அப்படின்னா இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா திமுக ஆட்சியையோ மு.க. ஸ்டாலின் அவர்களையோ சிறப்பான ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கான ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க, என் சமூக மக்களான தலித் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் எதையுமே பதிவு பண்ணலை. இதற்கான காரணம் வேங்க வெயில் போன்ற நிகழ்வுகள் திமுக ஆட்சியெல்லாம் நடந்தேறி இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் கூட தொழில் திருமாவளவர்களை பேச விடாமல் தடுத்திருக்க
இருக்கலாம். ஏன்னா கடந்த காலத்திலேயே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது திமுகவுக்கு எதிராக தொல் திருமாவளவன் அவர்கள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, களம் ஆடலாம், மக்கள் பக்கம் நிக்கல அப்படிங்கிற கருத்துக்கள் மீடியாக்கள்ல வெளியாகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால தன் சமூக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கூட தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறையில் அந்த புகார் எடுப்பதற்கே வார கணக்காச்சு, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதே போல தான் எந்த ஒரு பாராட்டுதலையும் அங்கே முன்வைக்கல. அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல தான் தொல் திருமாவளவன் அவர்களையும் என்னையும் திமுகவையும் விசிகாவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகா திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுல முதல்வர் அவர்கள் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் திருமாவளவன் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அதிகமான தொகுதிகளை கேட்பதற்கு. அப்போ திமுகவுக்கு விசிகா வேண்டும் அப்படின்னா அப்ப நாங்க கேட்கக்கூடிய தொகுதியை கொடுங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தான் விசிகா தரப்புல இருந்து முன்வைப்பாங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா மற்ற கட்சிகள் கூட முன்வைப்பாங்க, விசிகா வந்து எப்பவுமே தனி தொகுதியில தான் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க, பொது தொகுதியில போட்டியிடுவது கிடையாது. தனி தொகுதியில போட்டிட்டா தான் வெற்றி பெற முடியும், பொது தொகுதியில போட்டியிட முடியாது. திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு பொது தொகுதியை கொடுப்பதற்கு முன்வர மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைப்பாங்க. கலைஞர் காலத்தில் கூட நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் கலைஞர் அவர்கள் தெரிவித்ததாக கூட செய்திகள் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தேர்தலில் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது தொகுதி வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் திமுக தரப்புல முன்வைப்பாங்க. ஆனால் விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுத்தால் அதில் விசிகா வெற்றி பெறுமா அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடையாது. திமுக கொடுக்க முன்வர மாட்டாங்க. இதையும் கருத்தில் கொண்டு தான் தொல் திருமாவளவன் அவர்கள் அங்கு செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பார்வையாளர்களுக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பொதுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்தினாரோ முழுக்க முழுக்க மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை அடிப்பதற்காகவே இந்த மாநாட்டை நடத்தினாங்க. சனாதனத்தை எதிர்த்தாங்க, இந்த ராமர் கோயில் விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க. இப்படி முழுக்க முழுக்க பாஜக அடிச்சு பேசிய திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு பாஜகவை அடித்தாரோ அதே அளவுக்கு திமுகவுக்கு செக் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அரசியல் குறித்த பல கேள்விகளுக்கு ஆழ்ந்த கருத்தில் பேசி மிக்க நன்றி சார். நன்றி.